பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு தருகிற தேவன். பாருங்க, ஒரு கூட்ட மக்கள் எதிர்பார்த்ததை, அற்புதத்தை கர்த்தர் செய்ததை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். உங்களுடைய வேதாகமம் எங்கே இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது தயவு செய்து உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்துக்கணும். எடுத்து நான் சொல்கிறது சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறக்காவது எடுங்க. ஏன்னா நீங்கள் நல்லா எடுப்பீங்க, கரெக்டாக எடுப்பீங்க. நான் சொல்கிறது தப்பாக சொல்லிடக்கூடாதுல்ல. ஏன்னா கையில் ஒன்றும் வைக்காமல் சொல்கிறேன். வெறும் கீபோர்டு மட்டும்தான் முன்னாடி இருக்குது. நான் எந்த ஒரு கையில் ஒன்று வைக்கிறதில்ல. இப்படி தான் வந்து உட்காந்துருப்பேன். கீபோர்டை மட்டும்தான் இப்படி வாசிட்டுருப்பேன், அப்படின்னு வாசிக்கிட்டு இருப்பேன். ஆகையினால சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறக்காவது உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து தயவு செய்து திருப்புங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தை கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 12:13. அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? என்ன பாடுவாங்க? இயேசுவின் வழியில் நடக்கிறேன், அப்பகலை ஒழுங்காய் கடக்கிறேன். இயேசுவின் வழியில் நடக்கிறேன், அப்பகலை ஒழுங்காய் கடக்கிறேன். பின் செல்வேனே, மீட்பர் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்வேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுமே. நான் இயேசுவில் ஒளி நடக்கிறேன், பகலை ஒழுங்காய் கடக்கிறேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுமே. பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுமே. கார்மேக மேலே மூடும் பள்ளமெங்கிலும், காற்றகோரமாக போதும் ஸ்தானத்திலும். கார்மேக மேலே மூடும் பள்ளமெங்கிலும், காற்றகோரமாக போதும் ஸ்தானத்திலும். இயேசு பாதை காட்ட சற்றும் அஞ்சவே மாட்டேன், ரட்சகர் கை தாங்க தைரியம் கொள்ளுவேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின்னே செல்லுவேன். பின் செல்வேனே, மீட்பர் பின் செல்வேனே, இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவேன். ஒரு கூட்டத்தார் எதிர்பார்த்ததை கர்த்தர் செய்ததை பாருங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, யோபு 37:5 நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நம்மளால கிரகிக்க முடியாத, நினைச்சே பார்க்க முடியாது. அப்படியா நடந்துச்சுமோ? ஏன்னா அவர் சொல்லிட்டார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அது தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள்.
இங்க ஒரு கூட்டத்தார் எதிர்பார்த்திருக்காங்க. எதுக்கு எதிர்பார்த்திருக்காங்க? சிறைச்சாலையில் அடைபட்டு கிடக்கிற பேதுரு விடுவிக்கப்பட்டு வரணும். அவங்க ஒரு வீட்டுக்குள்ள கூடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம் நினைப்போம் ஜெபத்தினால நாம் தேடுறது கிடைச்சிருமா? நிச்சயமா. எனக்கு அன்பார்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அன்றைக்கு பார்க்கிறோம் 12:1. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். ஏன் ஆண்டவர் அனுமதிச்சாரு? ஒரு தாய் போய் தாம் பிள்ளைகளுக்கு கேட்டா. மத்தேயு 20:20 செபதேயுவின் தாய் அவருடைய குமாரரை கூட்டிக் கொண்டு போய், ஐயா உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நான் எதிர்பார்க்கறதுனா என் பிள்ளைங்க 2 பேர், அந்த 2 பேரில் ஒருத்தன் உங்களுடைய வலது பக்கத்தில் இருக்கணும், ஒருத்தன் உங்களுடைய இடது பக்கத்தில் இருக்கணும். அவர் கேட்டால், நீ கேட்குறது என்னன்னு உனக்கு தெரியுமா? நான் போகிற பாதையில் உன்னால் வர முடியுமா? நான் குடிக்கிற பானத்தை உங்களால் குடிக்க கூடுமானார். முடியும்னா அதனால் ஆண்டவர் அவனை பட்டயத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இல்லைன்னா அவரை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப பெரிய காரியம் இல்லை. சிலர் கேட்கலாம், ஏங்க பேதுரு அவ்வளவு அற்புதம் செஞ்சு விடுவிச்ச ஒரு யாக்கோபை தப்பிச்சிடக்கூடாதா? அக்காலத்தில் சிலரை சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கினான் ஏரோது. அது யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால கொலை செய்தது யூதருக்கு பிரியமாயிருந்ததுனால அவன் பேதுருவையும் என்ன செய்தான்? பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு முன்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வர அவன் நினைச்சிருந்தா என் பேரை நான் காமிக்கணும், நான் விடுவிச்சேன்னு காமிக்கணும். ஆனா இவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? ஏரோதின் கைக்கு தப்பு வைக்கணும், யூத ஜனத்தினுடைய எண்ணத்திற்கும் கர்த்தர் தப்பு வைக்கணும். அவங்க எதிர்பார்ப்பது தான். ஏரோது மனுஷன் கையிலிருந்து விடுதலை வந்துடக்கூடாது. யார் கையிலிருந்து வரணும்? கர்த்தருடைய கருதல். ஏன்னா அவர் விடுவிக்கிற தேவன், விடுதலை நாயகன். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறவர் விடுதலை நாயகன், வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். ஐயா, விடுதலை நாயகன் யாரு? வெற்றியை தருகிறவர் யாரு? ஏரோது நினைச்சிருந்தான். பஸ்கா பண்டிகைக்கு முந்தின நாள்ல
ராத்திரியில ஜனங்களுக்கு முன்பாக என்ன செய்யணும்? அவனை வெளியே அவளை கொண்டு வரலாம் என்று நீ அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சேவகர்களாக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு கொண்டிருக்கையிலே சபையார் தங்களுடைய வீட்டில் வச்சு ஜெபம் பண்றாங்க. விடுதலை எப்படி வந்துடும்? நாம நினைப்போம் ஜெபம் பண்ணோன்னு வந்துட போதா? முழு இருதயத்தோட நீங்க ஜெபித்தா நிச்சயமா கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆமென். ஏன்னா நமக்கு எப்பவுமே சரி சும்மா ஜெபம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா அவரும் சரி இன்னும் கொஞ்சம் பண்ணட்டுன்னு விட்டுருவார். முழு இருதயத்தோடு அன்னாள் போய் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். ஏலி பார்வைக்கு அவள் அப்படி கீழே விழுந்து ஜெபிக்கிறது, இப்படி கீழே விழுந்து ஜெபிக்கிறது, அப்படி உருண்டு ஜெபிக்கிறது, கண்ணீரை ஊற்றுற பார்த்தானோ குடிகாரியாக நினச்சான். ஆனால் அவள் சொன்னா, நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ, பேலியாளின் மகளா என்ன வேண்டாம், நான் என்னுடைய இருதயத்தின் பாரத்தை ஊற்றுனேன். ஏன்னா அவ்வளவு பாரம் மனசில் இருந்துச்சு. உண்மையாக தேடினோடனே அவளுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, ஒன்றை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க, எங்கேருந்து ஜெபம் பண்ணாலும் சரி கர்த்தர் கேட்கிறார். இவங்க உட்காந்து தங்கள் வீட்டை பூட்டி கதவை பூட்டி ஜெபம் பண்ணுறாங்க. பின்னாடி உங்களுக்கு தெரியும் அங்கேருந்து எதுக்காக ஜெபம் பண்ணுறாங்க? பேதுரு விடுதலை ஆகி வரணும். ஆனால் விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லவே இல்லை. ஆனால் எதிர்பார்ப்பு என்னது? கர்த்தர் விடுவிப்பார். ஏன்னா அவரால் ஆகாத காரியம் ஒன்று இல்லை. ஆதியாகமம் 18:14 படி கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அதனாலதான் தாவீது சில நேரத்தில் சில சங்கீதங்களை நான் வாசித்து பார்க்கும்போது ரொம்ப யோசிப்பு உண்டு. 58ஆம் சங்கீதம் 1-2 வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். மௌனமாயிருக்கிறவர்களே நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மௌனமா அமைதியா நீதியை பேசுறான்னு சொல்ல முடியும். மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனுபுத்திரரே நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ? மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள். மனதார நியாயக்கேடு செய்கிற இந்த சங்கீதம் எப்ப எழுதப்பட்டது? இந்த முன்குறிப்பு பாருங்க. கெட்டு போகாதபடிக்கு அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட என்னும் சங்கீதம். அதே 59ஆம் சங்கீதத்தில் முன்குறிப்பையும் பாருங்க. சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஆள் அனுப்பின போது அவன் பாடின சங்கீதம். சும்மா சங்கீதத்தை பாடல, ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவன் பாடுனான். ஏன்னா அவனுடைய நம்பிக்கை என்னது? நீரே என் பலன், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். இல்லையா? என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே, விடிவெள்ளியே புகலிடமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ராஜா புல்மாளிகையோ காப்பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, துயரம் மறந்திருப்பே. என் பலனை, என் கோட்டையை. அன்னாள் போய் ஜெபித்த ஜெபம் முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு இருதயத்தோடு ஊற்றி ஜெபித்தாள். அதன் பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? அவள் எதிர்பார்த்த நன்மையை கர்த்தர் தருவார். இன்றைக்கு நீங்களும் அப்படி முழு உள்ளத்தோடு ஜெபித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன்னா பேதுரு 4 பேர் காவல், சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிறான். ஆனால்
அவன் நம்பிக்கையே போயிடுச்சு. அவன் தூங்க ஆரம்பிச்சிட்டான். 12ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை பாருங்க. 12:4 அப்போஸ்தலர் 12:4 பாருங்க. 4:5 பாருங்க. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சேவகராக 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். நானாங்க 16 பேர் காவல் இருந்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையிலே சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். நாம இப்ப ஜெயிலுக்கு போயிட்டான், இனி எங்கிட்ட வர்றது? ஆனா அவங்க விசுவாசம் போகல, ஜெபம் பண்ணாங்க. அப்ப என்ன நடந்தது? திடீர்னு ஒரு காரியம் நடக்குது. வாசிங்க பார்க்கலாம் 5ஆம் வசனத்துல. அவனை உள்ள ஒப்படைச்சாச்சு. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி நிச்சயித்த நாளுக்கு முந்தின ராத்திரியிலே ஒரு அறையில திடீர்னு ஒரு வெளிச்சம் பிரகாசிக்குது. தேவதூதன் என்ன செய்தான்? அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, ஐயா, சங்கிலில கட்டப்பட்டிருக்கான், காவல் காத்திருக்கான், ஒரு வெளிச்சம் அறை முழுவதும் பிரகாசிக்குது. ஆனா அத்தனை பேருக்கும் கண்ணு தெரியல. இல்லாட்டி காவல் காத்தவன் எத்தனை பேர் சும்மா இருப்பானா? என்ன திடீர்னு வெளிச்சம் வந்துச்சு யோசிப்பானா இல்லையா? சிறைச்சாலையில் அவன் தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு தூதன் வர்றார். வந்த உடனே அங்கே அறை முழுவதும் வெளிச்சம், என பிரகாசம். தூதர்கள் வரும்போது ஐயா, ஒவ்வொரு தூதர்களுக்கும் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கார். மிகாவேல் காப்பதற்கு இல்லையா, நற்செய்தி அறிவிக்கிறது காபிரியேல். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தூதன். ஏன்னா அவர் காற்றுக்களாக அக்கினி ஜுவாலைகளாக அவரை வைத்திருந்தார். ஒரு தூதன் வந்தான், அவ்வளவுதான், அந்த அறையே வெளிச்சமாயிருச்சு. அதனால தான் நம்ம பாடுறோம், தூதர்களே துதியுங்கள், தூத சேனையே துதியுங்கள், தூதர்களே துதியுங்கள், தூத சேனையே துதியுங்கள், மலைகள் மேடுகளே துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள், மலைகள் மேடுகளே துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள், துதிகன மகிமையெல்லாம் எல் இயேசு ராஜாவுக்கே, துதிகன மகிமையெல்லாம் என் இயேசு ராஜாவுக்கே. மனங்களே துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள், வானாதி வானங்களே துதியுங்கள், மலைகள் மேடுகளே துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள், மலைகள் துதியுங்கள், தூதர் சேனையே துதியுங்கள், துதிகளை மகிழ்ந்து துதியுங்கள், இயேசுவையே என்று துதியுங்கள், பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவையே என்றும் துதியுங்கள்,
எனக்கு அன்பானவர்களே நல்லா கவனிங்க. ஜெபம் பண்றது எங்க? ஒரு வீட்டுக்குள்ள. 13ஆம் வசனத்தை பாருங்க. பேதுரு வாசற்கதவை தட்டின போது அங்க உள்ள உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 6:6 நீ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டை வாசிங்க. மத்தேயு 6:6 மிக அழகா எழுதி நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஏன்னா நீங்க உங்களுக்கு பலன் வரதை அத்தவங்களும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கிறதை அவர் தருவார். ஆமென். அது நன்மைக்கு எதுவாகத்தான் இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, இங்க இவங்க வீட்டுக்குள்ள கதவை போட்டு ஜெபம் பண்றாங்க. உடனே அங்கேருந்து ஆண்டவர் ஒரு தூதன் அனுப்பிட்டார். இங்கே சிறைச்சாலைக்கு வந்தாச்சு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா அறை முழுவதும் வெளிச்சம். பேதுருவை அவன் தூங்கி இருக்கணும் போய் விழாவிலே தட்டி. ஏன் இந்த விழாவை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு துணையை உண்டாக்கும் போது எங்க இருந்தா எலும்பு எடுத்தாரு. இயேசு கிறிஸ்து மரிச்சுட்டாரான்னு பார்க்கும்போது எங்க தான் குத்துனாங்க? விழாவில தான் குத்தி பார்த்தாங்க. இன்னைக்கும் நமக்கு பெண்களுக்கு ஒரு பலம் எதுல? விழாவில் தான் இருக்கு. ஏன்னா குடத்தை தூக்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இடுப்பில் நிற்கும். எனக்கு அன்பானவர்களே, பேதுருவை அவன் விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு தூங்கிட்டு கூட அந்த காவக்காரனுக்கு என்ன ஆச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் வகுப்புக்கு 4 பேராக 4 வகுப்புல போச்சான். அப்போ 16 பேர் காவல் காத்து அத்தனை பேருக்கு என்ன ஆகி போச்சு? ஏன்னா சில நேரங்கள் ஆண்டவர் செய்கிற அற்புதம் கிரகிக்க முடியாது. கிரகிக்க முடியாத அற்புதத்தை செய்வார். நம்ம நினச்சி பார்க்க முடியாது. 16 பேரும் தூங்கிட்டானா? ஏன்னா பவுல் சிறையில் இருக்கும்போது பாடின பாட்டை கேட்டு என்ன செஞ்சாங்க? அத்தனை பேர் காவல் காத்துறவங்களும் அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஆள் என்னன்னா பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்கான். 4 வகுப்புகள் விதமா, வகுப்புக்கு 4 பேர். அப்போ எத்தனை நானாங்க? 16 பேர் இதமான குறைக்கு கட்டப்பட்டிருக்கான் சங்கிலியில். இவர் பிலாவில் தட்டி சீக்கிரமா எழுந்துரு அப்படின்னாரு. உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. கட்டி இருந்த சங்கிலி முறிஞ்சு விழுந்ததான். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன, முனியில் நூறிப்பட்டன. யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான், உயிர்த்தெழுந்தான், நரகை ஜெயித்தெழுந்தான். யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான். சங்கிலி கலண்டு விழுந்துச்சான். பேதுருவை தட்டி செருப்பை போட்டுக்கப்பா, உன் வஸ்திரத்தை போத்திக்கப்பா. நடந்து போகிறான். போகிற வழியில் கதவுகள்லாம் தானாக என்ன செய்யுது? திறக்குது. எதுக்கு? 1 கொரிந்தியர் 16:9 படி இங்கே எனக்கு பெரிதும் அனுகூலமான கதவு திறந்திருக்கிறது. எப்பேற்பட்ட சிறையில் பிறந்தாலும் உங்களுக்கு கர்த்தர் திறந்து வைப்பார். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவு முழு இருதயத்தோடு இருக்கணும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர்றதுக்கு ஒவ்வொரு நாளும் 4000 ரூபா தொலைக்காட்சிக்கு, ரெக்கார்டிங்க்கு 1000 ரூபா. சும்மா எடுக்க முடியாது. ஏன்னா தினம் செய்தி எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் தாராளமாக கேட்பீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 7 ரெக்கார்டிங் எடுக்கணும். யாராவது ஒருவேளை ஐயா எதுக்கு தேவை இருக்குது அப்படின்னா 7 வாரம் ரெக்கார்டிங் எடுக்கிறக்கே தேவை உண்டு. ஒரு வாரத்துக்கு 7 நாள் கணக்கு பண்ணி பாருங்கள். 4 7 28 கூட 2 செய்தி தான் வரும். ரெக்கார்டிங் மட்டும் அப்படி எடுக்கணும். சிலர் கேட்பீங்க, ஏன் ஒரு கேமரா வாங்கி வச்சுட்டீங்கன்னா? கேமரா வாங்கி வச்சு நானே பார்க்க முடியாது, எனக்கு எதுக்கு அது? அதை எடுத்து வச்சு நான் இன்னொருத்தரத்தான தேடணும். ரெக்கார்டிங் எடுக்கிற இடத்துல தான் நான் கொடுத்து எடுக்க முடியும். நான் ஒவ்வொரு நாளும் தேவையில்லாத காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறதே கிடையாது. எது எனக்கு தேவை அவருக்கு தெரியும், அதை கொடுப்பார், கண்டிப்பாக அதை செய்வார். அதில்
நிச்சயமாக அவர் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்களும் ஜெபிங்க. அந்த காரியத்திற்கான பொருளாதார தேவை சந்திக்க ஒரு நாள் ரெக்கார்டிங் ஒருத்தர் தாங்கலாம், ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு தாங்கலாம், ஒரு நாள் பார்வையற்ற மக்கள் சபைக்கு வரும்போது உணவு கொடுக்கறது தாங்கலாம், அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு தாங்கலாம். ஏன் கட்டுமான பணிக்காக இருக்குது. மதுரையிலலாம் வந்து பெண்களை வச்சுருந்தோம், இப்போ வைக்க முடியல. ஏன்னா அதில் மேலே மாடியில் இருந்த ஓடை எடுத்து எப்படியாவது எனக்கு சென்ட்ரிங்காக மாற்றணும்னு ஆசை. ஏன்னா ஓடு என்ன தான் இருந்தாலும் வெயில் காலத்தில் கொஞ்ச நாள் கிடக்கு, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து இத்து போயிடுது. ரெண்டாவது அந்த ஓட்டில் இருக்க முடியாது வைக்கல. அவங்களுக்காக சென்ட்ரிங் போடணும்னு நினைக்கிறோம். அந்த சென்ட்ரிங் போடுறதுக்கு மட்டும் ஒருத்தரை கூட்டு கேட்டேன். அன்றைக்கி சொன்னார் 6 லட்ச ரூபா வேணும்னார். நான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம், அவர் எத்தனை கோடினாலும் கொடுப்பார். நீங்களும் இதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் நீங்கள் தாங்கலாம். எப்படி தாங்க? இங்கே 2 நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை ஐயா நானே கட்டி கொடுக்கட்டா, வாங்க. அப்படி வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்களே பொறுப்பேற்று கட்டினீங்கன்னா தாராளம் ஆண்டவருக்கு நினச்சிட்டு நான் பாட்டு தொலைக்காட்சி நினச்சி பேசிட்டு உட்காந்துருப்பேன். இன்னும் டொனேட்டட் பை அப்படின்னு போட்டால் கூட, உங்கள் போட்டால் கூட எனக்கு ஒன்றும் இல்லை, ஆண்டவருக்கு கொடுக்குற காரியம். இங்கே நீங்கள் வச்சா அங்கே உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். நானும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? இப்போ நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நல்ல அருமையான வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவை தீமைக்கல்ல சமாதானத்துக்கு என்றீரே. யார் யார் எந்தெந்த காரியத்தை எதிர்பார்த்து இந்த தொலைக்காட்சி முன்னாடி வேதனையோடு வருத்தத்தோடு மன சஞ்சலத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார்களோ, படுக்கையில் இருக்கிறார்களோ, கண்ணீர் விட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவருடைய புலம்பலையும் ஆனந்த கிளிப்பாய் மாற்றி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.